Hey guys, welcome to VMDJ Academy. நியூவாக லான்ச் ஆன டிராக்டர் MX2 இந்த கண்ட்ரோலோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். இந்த கண்ட்ரோல் அன்பாக்சிங் வந்து என்னோட யூடியூப் சேனல் இருக்கும், போய் பார்த்துக்கலாம். டிராக்டர் S2 MK3 நான் வச்சுருக்கேன். ஸோ இதையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். இந்த MX2வில் வந்து மெயின் அட்வான்டேஜ் இந்த எஃப்எக்ஸ் நாப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த எஃப்எக்ஸ் நாப் தான் இதில் மெயின் அட்வான்டேஜஸ். ஸோ எஃப்எக்ஸ்க்கு நம்ம தனியாக இங்கேயே கிடச்சிருச்சு. ப்ரீவியஸ் வெர்ஷனில் எஃப்எக்ஸ் நாப் கிடையாது, இந்த ஒரு எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்ல, இந்த எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே மேலே எதுவுமே எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஸோ இந்த வெர்ஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே பேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிக்காக கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ரப்பரைஸ் பேட்ச் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது தனியாக ஒரு வீடியோ போட போகிறேன், யூடியூப்பில் வரும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லீக் டிசைன், சூப்பர் பஞ்சி அவுட்புட் சூப்பராக இருக்குது, நல்ல பஞ்ச் இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டிங்ஸே இருக்காது பாருங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துமே ரைட்டிங்ஸ் போட்டிருப்பாங்க. இது இங்கெல்லாம் போட்டிருப்பாங்க, டெம்பிளில் லைனிங்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும். இங்கே எதுவுமே கிடையாது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நியூவாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும் அந்த ப்ராப்பர் மார்க்கிங் பாயிண்ட்ஸு, இல்லைனா இது என்னன்றதை பைஹேட் பண்ண வேண்டியதாக வரும். ஸோ நியூ யூஸருக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது என்னென்னு தெரியும். இந்த எஃபெக்ட்ஸை தான் நம்ம வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், எஃபெக்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். இங்கே வந்து ஸ்டெம்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து ஸ்டெம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை நான் வீடியோ போடுறேன். ஸோ என் வீடியோஸ் வரும், பார்த்துக்கோங்க. ஸ்மூத்தான ஃபேடர்ஸு, ஹை குவாலிட்டி சவுண்டு, ஸ்லீக் லுக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைடில். இது நெகட்டிவ் சொல்ல முடியாது, பட் ஒரு ட்ராபேக்னு சொல்லலாம். இல்லைன்னா பவர் அடாப்டர் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இங்கே ஒரு பவர் அடாப்டர் இருக்குது. ஸோ பவர் அடாப்டர் வச்சு தான் இதை நீங்கள் ப்ளே பண்ணணும். சப்போஸ் பவர் அடாப்டர் மறந்துட்டீங்க, நீங்கள் கொண்டு போகலைன்னா இதை ப்ளே பண்ணவே முடியாது. இது எடுத்து காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோதான். பவர் அடாப்டர் எடுத்துட்டா கனெக்ட் ஆகாது, ப்ளே ஆகாது. பவர் அடாப்டர் இருந்தால் தான் இது ப்ளே ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்ச இருக்கும், எப்பவுமே பவர் அடாப்டர் தான் பிரச்சனையே வரும். ஒன்று வோல்டேஜ் சரியாக இல்லாமல் போயிட்டுருக்கும், இல்லைனா உள்ள பிரச்சனையாகிட்டு இருக்கும், இல்லைனா கேபிள் கட் ஆஃப் ஆகிட்டு இருக்கும். இந்த கண்ட்ரோலில் பவர் அடாப்டர் வாங்கணும்னு நினச்சாலே 2500 வரும். இந்த கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர் தேவையில்லை. இது சரி, இந்த FLX4 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து நார்மல் USB கேபிள் போட்டாலே ப்ளே ஆகிடும். ஓகே, ட்ராக் ப்ளேன்னு இருக்குது. நான் இந்த மெயின் கேபிள் எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பவர் கார்டு ஸ்டாப் ஆகிடும் பாருங்கள், ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ லேப்டாப்பில் வந்து ஆன் ஆகிடுச்சு. அகெயின் நான் கேபிளை போடுறேன். ஓகே, கேபிளை போட்டேன். ஆனால் இங்கே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சவுண்ட் கார்டு செலக்ட் ஆகலை, ஆடியோ சவுண்ட் கார்டு வந்து செலக்ட் ஆகலை. ஸோ நார்மலாக வந்து ப்ளே ஆனதை டிஸ்கனெக்ட் பண்ணும்போது மேபி லூஸாக இருக்கலாம்.